அதே மாதிரி ஒரு ஏசி வாங்கினாலே ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபர் கொடுத்துருக்கோம். 2 ஏசி வாங்கினா மைக்ரோ ஓவன் ஆஃபர் கொடுத்துருக்கோம். 3 ஏசி வாங்குற கஸ்டமருக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஃப்ரண்ட் டோர் வாங்குற கஸ்டமருக்கு மைக்ரோன் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 70 பேஜஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஒரு வாஷிங் மிஷின் 2 ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். 60 பேஜஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுக்குறோம். இதுக்கு இல்லாம ஒரு 40 பேஜஸ் வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து சாம்பர் ரூஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பாட் டெலிவரி கொடுத்துருக்கோம். பிளஸ் இன்னொரு விஷயம், நீங்க இஎம்ஐ எடுத்தா கூடமே ஆன் டே டெலிவரி. ஸோ ஒரு 110 ஏசி 35,980 வருஷம் எடுங்க, ஓகேங்களா? 10,000 மதிப்புள்ள சோஃபா ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அந்த டிவி, மிக்சி, கிரைண்டர், அயன் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 35,000 கொடுத்துட்டு இருக்கோம். இன் 10 செகண்ட்ஸ்ல ஏசி ஆன் ஆகும். மொபைல் மூலியமாவே ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி. கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் வாரண்டி இருக்கும். 3 ஸ்டார் இருக்கு, 4 ஸ்டார் இருக்கு, 5 ஸ்டார் இருக்கு, அந்த கன்வெர்ட்டபிள் ஏசி இருக்கு, அட்ஜஸ்டபிள் ஏசி இருக்கு, அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கு. இது கூட 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி இருக்கு, லைஃப் டைம் வாரண்டியும் இருக்கு. உங்களுக்கு கடல் தனியாக இருந்தாலும் காவா தனி பக்கத்தில் இருந்தாலுமே நம்ம பயப்பட வேண்டியதுதான். ஒன்ஸ் ஏசி போட்டாலும் லைஃப் டைம் உங்களுக்கு பிரச்சனை. இந்த ஹேவல்ஸ் லாய்ட் பிராண்டு 15 பிராண்ட் நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஸோ டிவியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்மார்ட் டிவியை பார்த்தீங்கன்னா 8,990 ஸ்மார்ட் டிவி பிராண்டடா கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷினை பொறுத்தவரைக்கும் ஐபி இருக்கு, அந்த லாய்ட் இருக்கு, இந்த சாம்சங், எல்ஜி, வேர்ல்பூல். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஓடாத துருப்பிடிச்ச வாஷிங் மிஷின் 2,000 எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம். செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ரேஞ்சில் 7,990 செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஓகேங்களா? ஓடாத துருப்பிடிச்ச ஏசி எனி கண்டிஷன்ல இருந்தாலுமே சரி 5,000 இருந்து 10,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, சரிங்களா? எனி கண்டிஷன். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ல சம்பளம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, மார்க்கெட்ல 5,000 கொடுக்குற ஃப்ரிட்ஜ் ஒரு 10,500 கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு 1,200 இருந்து சீலிங் ஃபேன் இருக்கு, அதுக்கு 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி டோர் ஸ்டெப் சர்வீஸ். அயன் பாக்ஸ்ல ஸ்டார்டிங் ரேஞ்ச் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் 350 இருந்து எங்கள்ட்ட அயன் பாக்ஸ் இருக்கு. ஃபுல்லா காம்போ சேர்த்தீங்களா, தனித்தனியா வாங்க போனா 4,500 வரும். ஆஃபர்ல 2025 மட்டும் காம்போ, சரிங்களா? அது நம்ம ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், அந்த 3 லிட்டர் குக்கர், ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா காம்போல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். ஹெவி டியூட்டி கிராண்ட் ஹெவி டியூட்டி லாயில் இருக்கு, அந்த மிட்சுபிஷி நான் இன்வெர்டர் ஏசி இருக்கு, இட்டாச்சி நான் இன்வெர்டர் பிளஸ் ஆட்டோ கிளீன் மாடல் இருக்கு. இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் கம்பேர் பண்ணும்போது நான் இன்வெர்டர் ஏசி 15 பிராண்ட் வச்சிருக்கோம். இன்வெர்டர் ஏசி எடுத்தீங்கன்னா 25 பிராண்ட் வச்சிருக்கோம். அந்த ஹையர் இருக்கு, கோட்ரேஜ் இருக்கு, ஃபுல்லா கேரியர் மைடியா ஸ்டாக், அந்த எல்ஜி, சாம்சங், வேர்ல்பூல், இந்த மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்ட் ஏசிஸுமே நம்மள்ட்ட ஃபுல்லா சைட் பாத்தீங்கன்னா மல்டி செக்மெண்ட் இருக்கும். எல்லாமே நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாத்தீங்கன்னா எந்த கலர்ஃபுல்லா இருப்பாங்க. காட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வேற யூஸ் பண்ணுங்க, எவ்வளவு டிசைன் காட்டு இருப்பாங்க, ரெடி ஸ்டாக். இது எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட், காட்டு, பில்லோ, பெட்ஷீட் ஃபுல் செட் பாத்தீங்கன்னா 19,990 ஆஃபர் கொடுத்துருக்கோம். 7,490 இருந்து பீரோஸ் இருக்கு, 6 பீரோ கொடுத்துட்டு இருக்கோம். காப்பி இருக்கு, அந்த ரிப்போர்ஸ் இருக்கு, அந்த மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்டும் தான். எந்த குவாலிட்டி இருக்கும், ஹெவி குவாலிட்டி ஃபுல் மேட்ரஸ், ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு 18,000 அந்த ரேஞ்ச் வரும். நம்ம 50% ஆஃபர்ல கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏசிக்கு ஆஃபர் கொடுத்துருக்காக தனியா எடுத்து வச்சிருக்கோம். ஹாய் சார், வணக்கம். மூலக்கடை வெங்கடேஸ்வரா என்டர்பிரைஸ், சென்னை. பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தா எக்ஸ்க்ளூசிவ் இப்போ ஆஃபர் சம்மருக்கு, ஹாட் சம்மரா இருக்கு, இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்மர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏசி ஆஃபருமே நிறைய கொடுக்கும். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏசி சம்மர்ல வாங்குறதோட இப்ப வாங்கும் போது 3,000 இருந்து 5,000 கம்மியா இருக்கு. ஸோ புது ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 இருந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்பயே பிளான் பண்ணீங்க அப்படின்னா 5,000 உங்க பணம் மிச்சமாகும். ஸோ நீங்க டைரக்டா வந்து பிளான் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி என்ன பிரைசிங்லாம் உங்கள்ட்ட இருக்குங்கிறத நான் தெளிவா காட்டுறேன். ஒரு 110 ஏசி எடுத்தீங்க அப்படின்னா 26,990, 26,990 110 ஏசி. ஒரு 110 எடுத்தீங்க அப்படின்னா 29,990 110 ஏசி. இது கூட இல்லாம நம்மள்ட்ட வாங்குற ஏசிஸ் எல்லாத்துக்குமே 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி இன்க்ளூடிங் கேஸோட சேர்த்து, சரிங்களா? ஸோ ஒரு ஏசி உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே யூஸ்வலா ஆன்லைன்ல செக் பண்ணாலும் அதர் ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் வாரண்டிக்கு வந்து நம்ம அடிஷனலா கொடுக்குறோம். இது இல்லாம நான் இன்வெர்டர் ஏசி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா எங்க போனாலுமே ஒரு பிராண்ட் சொல்லுவாங்க, அதுவுமே ரேட் ஹைக்ல இருக்கும், சரிங்களா? நான் இன்வெர்டர் ஏசியை ஸ்டார்டிங் ரேஞ்சு 29,990 நம்மளுக்கு 110 ஏசி இருக்கு. இது இல்லாம நான் இன்வெர்டர் ஏசியை 15 பிராண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த தடவை, சரிங்களா? நான் இன்வெர்டர் ஏசி எங்கேயுமே கிடைக்காத பட்சத்துல எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்றாங்க கஸ்டமர். ஸோ நம்ம கடையை தேடி வராங்க, பெரிய பெரிய ஸ்டோர்லயே சொல்லி அனுப்புறாங்க, அந்த கடைக்கு போங்க, கேட்குற ஏசி அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம கடையில நான் இன்வெர்டர் ஏசி ஸ்டாக் வச்சிருக்கோம். ஸோ இன்வெர்டர் ஏசி இருக்கா, தாராளமா இருக்கு. 3 ஸ்டார் இருக்கு, 4 ஸ்டார் இருக்கு, 5 ஸ்டார் இருக்கு, அந்த கன்வெர்ட்டபிள் ஏசி இருக்கு, அட்ஜஸ்டபிள் ஏசி இருக்கு, அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கு. இது கூட 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி இருக்கு, லைஃப் டைம் வாரண்டியும் இருக்கு. ஸோ ஏசி எடுத்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுத்தோம், ஒரே கடை நம்ம கடை. ஸோ இன்வெர்டர் ஏசியும் இருக்கு, நான் இன்வெர்டர் ஏசியும் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஏசி வாங்கினாலே ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபர் கொடுத்துருக்கோம். 2 ஏசி வாங்கினா மைக்ரோ ஓவன் ஆஃபர் கொடுத்துருக்கோம்.
3 ஏசி வாங்குற கஸ்டமருக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம சென்னைக்குள்ள இருக்க கஸ்டமருக்கு 0% டவுன் பேமெண்ட்ல இஎம்ஐல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 0% ₹1 கூட கட்ட வேண்டாம். ஏசி ஈஸி இஎம்ஐல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நம்ம ஷாப் எங்க லொக்கேட் இருக்குன்னா ஜங்ஷன், மூலக்கடை ஜங்ஷன் ஆப்போசிட் சண்முக வெங்கடேஸ்வரா என்டர்பிரைசஸ். ஸோ நீங்க ஏரியாவில் யாரை கேட்டாலுமே வெங்கடேஸ்வரா என்டர்பிரைசஸ் கேட்டாலே தெளிவா சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ பட்ஜெட் ஷாப் பார்த்தா வெங்கடேஸ்வரா என்டர்பிரைசஸ். இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஏசி மூலமா எல்லா பிராண்டுமே ஸ்டார்டிங் ரேஞ்சில இருந்து நம்ம சொல்லியிருக்கோம். வேற அமௌண்ட் வேல்யூ ஆஃபர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். எக்ஸ்டர்னல் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இல்லாத வாரண்டி நம்ம ஆன்லைன் சர்ச் பண்ணா 1 year வாரண்டி இருக்கும். கம்ப்ளீட் வாரண்டி நான் கொடுத்தது 5 years கம்ப்ளீட் வாரண்டி இருக்கும். அது இன்க்ளூடிங் கேஸோட 2-3 பிராண்ட் இருக்கு. சரிங்களா? கேஸ் கை வச்சாலே ₹3000 ₹5000 சார்ஜ் ஆகும். அது நம்மள்ட்ட கம்ப்ளீட்டா ஃப்ரீயா வரும். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் வாரண்டி வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருமா தனியா வரும்? ஃப்ரீயா வரும். ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு பிளஸ்ஸே. ரேட்டும் கம்மியா கிடைக்கும், அடிஷனல் வாரண்டி கிடைச்சிடும். ஒன்ஸ் ஏசி போட்டா 5 வருஷம் டென்ஷன் கிடையாது. இன்னொரு என்சிஎஸ் போட்டு 12 வருஷம் வாரண்டி கம்ப்ரஸருக்கு. உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. ஒன்ஸ் ஏசினா ஜஸ்ட் நான் இன்வெர்ட் ரெண்டுமே நமக்கு வெங்கடேஸ்வரில் அவைலபிள் தான். ஒரு ஏசி நமக்கு காட்டுறவாங்க. லாயரை பொறுத்தவரைக்கும் ஹெவி டியூட்டி, கிராண்ட் ஹெவி டியூட்டி மாடல், நான் இன்வெர்டர் ஏசி அண்ட் இன்வெர்டர் ஏசி ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிள் தான். இது 5-in-1 கன்வெர்டபிள் மாடல். 100% ஃபியூல் காப்பர். இன்னொரு முக்கியமான விஷயம்னா காப்பர் கல் மட்டும் தான் பண்ணுவோம், அலுமினியம் நம்ம பண்ணவே மாட்டோம். சக்சஸ்ஃபுல் மாடல் மட்டும் தான் பண்ணுவோம். சரியா? அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 years வாரண்டியோட இருக்கு. இந்த 1032 ஃப்ரீ ஸ்டெபிலைசர் ஆப்ரேட், ஸ்டெபிலைசர் இல்லாமலே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா 4-way கூலிங் சிஸ்டம் வரும். அந்த சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு அது லோ கேஸ் இண்டிகேஷன் கொடுத்து உங்களுக்கு காட்டும். வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் செக், அதாவது இன்சுலேஷன் ப்ராப்பரா இல்லைனா கூட அதுவுமே இண்டிகேஷன் காட்டும். கிளீன் ஃபில்டர் இண்டிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இது இண்டிகேஷன் காமிச்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 layer ஃபில்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1, 2, 3 ஆன்டி பாக்டீரியா சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 100% ஃபியூல் காப்பர் தான். ஓகேங்களா? நானோ கோட்டிங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேல காப்பர் கோட்டிங் கொடுத்ததுனால உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது. உங்களுக்கு கடல் தனியாக இருந்தாலும் காவா தண்ணி பக்கத்தில் இருந்தாலுமே நம்ம பயப்பட வேண்டியதுலாம். ஒன்ஸ் ஏசி போட்டாலும் லைஃப் டைம் உங்களுக்கு பிரச்சனை. இந்த ஹேவல்ஸ் லாய்ட் பிராண்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்பூல்ல வந்து 3D கூல். வேர்ல்பூல்ல 3D கூல்ங்கிறது 3 டைரக்ஷனல் கூலிங் ஆகிறது தான் இந்த 3D கூல் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3D கூல் அண்ட் தென் பாத்தீங்கன்னா 5-in-1 கன்வெர்டபிள் மோட். 5-in-1 கன்வெர்டபிள் என்ன அப்படின்னா 0.6, 0.8, 110, 1.2, 1.5 வேரியபிள் ஸ்பீட்ல நமக்கு வைக்கிற பேர் தான் கன்வெர்டபிள் ஏசின்னு சொல்லுவாங்க. 10 வேற மாதிரி நமக்கு மாத்தி யூஸ் பண்ணி இருக்கிற ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இல்லாம நிறைய ஃபீச்சர்ஸ் நான் சொல்றேன். நேரில் வரும்போது நிறைய ஆப்ஷன் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இது இல்லாம பிஎல்டிசி ஃபேன், பவர் கன்சியூம் கம்மி பண்றதுக்காக பிஎல்டிசி ஃபேன். அதான் மெயின் விஷயம். நம்ம ஏசி வாங்கி போட்டா கண்டபிள் ஆகுமா, கம்மியாகும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராப்பரா மாடலை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா 100% ஃபியூல் காப்பர் வித் ஆன்டி டஸ்ட் கோட்டிங்கோட. காப்பர் காயில் மட்டும் இல்ல, ஆன்டி டஸ்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேட், 3D கோல், அந்த ஹைட் அண்ட் டிஸ்பிளே. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் இங்கே இருக்கும். என்கிட்ட இருக்கிற ஏசி எல்லாமே பாத்தீங்கன்னா லைவ் ஒரிஜினல் என்ன யூனிட் இருக்கும் அதே யூனிட் மாட்டேங்குது. டம்மீஸே கிடையாது. ஒரிஜினல் என்ன பாக்குறீங்க அதுதான் உங்க வீட்டுக்கு வரப்போகுது. சரிங்களா? இதுனா இது கிடையாது. டிஸ்பிளே யூனிட் உங்களுக்கு ஒரிஜினல் யூனிட் கம்பெனி தான் கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்பூல்ல பார்த்துருக்கோம். நான் இன்வெர்டர் ஏசியில ஹேவல்ஸ் லாய்ட் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காட்ரேஜ் இன்வெர்டர் வந்து பாத்தீங்கன்னா 5-in-1 கன்வெர்டபிள் இருக்கு. அது 100%. ஸோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கேரியர் மைடியா நான் இன்வெர்டர் ஏசி, இது இன்வெர்டர் ஏசி ரெண்டுமே நம்ம அவைலபிள் தான். 100% ஃபியூல் காப்பர், ப்ளூஃபிங் காயில் வரும், அந்த கோல்ஃபிங் காயில் 2 மாடல் வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியா இருந்தாலுமே உங்களுக்கு ஏசி தாங்கும். காயில் கரோஷன் ஆகாது, ரஸ்ட் ஆகாது, கேஸ் லீக் அப்பப்போ ஃபால்ட் வராது. ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி இன்க்ளூடிங் கேஸோட சேர்த்து கொடுக்குறோம். இதுவுமே இருக்கிறதுல பெஸ்ட் பிரைஸா கொடுத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா 31,990க்கு 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லாய்ட்ல நான் இன்வெர்டர் ஏசி, அந்த இன்வெர்டர் ஏசி. அதுக்கடுத்து ஹையர்ல 4 ஸ்டார் வைஃபை ஏசி. இது வைஃபை ஏசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வைஃபை, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் மூலியமா உங்களுக்கு டேரக்டா இதுல யூஸ் பண்ணலாம். வைஃபை ஏசி நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ல நீங்க ஆன் பண்ணிருக்கீங்க, வெளியில மறந்துட்டு போயிட்டீங்க, ஏசி ஆன் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம மொபைல்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஸோ மொபைல் மூலியமாவே ஏசி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதே மாதிரி வெளியில ரொம்ப வெயிலா இருந்து இப்போ வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா போறதுக்கு 2 நிமிஷம் மட்டும் ஏசி ஆன் பண்றது நல்லது அப்படின்னா தாராளமா பண்ணலாம். வித்தின் 10 செகண்ட்ஸ்ல ஏசி ஆன் ஆகும். கூலிங் ஆகிறது வித்தின் 10 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ல கூலிங் வந்துடும். ஸோ அந்த அளவு ஃபாஸ்ட் கூலிங்ல இருக்கும் ஹையரா பொறுத்தவரைக்கு. அதுக்கடுத்து பார்த்தா உங்களுக்கு நான் இன்வெர்டர் ஏசி எல்லா மெக்கானிக்குமே ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரிண்டா சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்பவே ஸ்டாண்டர்டான பிராண்ட் இது. அதுக்கப்புறம் 5-in-1 கன்வெர்டபிள் வரும், ப்ளஸ் 100% காப்பர். இந்த 55 டிகிரி வரைக்குமே மேக்ஸிமம் கிளியர்ஸ் வரும். அதன் டீப் கிளீன் மோட் இருக்கு. டீப் கிளீன் மோட் அப்படின்னா ஜஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், டீப் கிளீன் மோடுக்கு போயிடும். ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ராஸ்ட் ஆயிட்டு ஐஸ் ஃப்ராஸ்ட் ஆகி ஆட்டோமேட்டிக் டீஃப்ராஸ்ட் ஆயிடும். 20 minutes to 25 minutes இது ஆட்டோ கிளீன் மோட்னு சொல்லுவாங்க, டீப் கிளீன் மோட்.
அந்த நீம் ஃபில்ட்ரேஷன் இருக்கு, அந்த சைலண்ட் மோடும் போது உங்களுக்கு சவுண்ட் நாய்ஸ்லெஸ்ஸே இருக்கும், உங்களுக்கு சுத்தமா நாய்ஸா இருக்காது. ஓகேங்களா? அதெல்லாம் கம்ப்ரஸர் 10 வருஷம் வாரண்டி, பிசிபி போர்டுக்கு 5 வருஷம் வாரண்டி. தென் 3 ஸ்டார் நான் இன்னொரு 2 நம்பர் தான் 4-way கூலிங் சிஸ்டம் வரும். அந்த டைக்கின் இருக்கு, ப்ளூ ஸ்டார் இருக்கு. டைக்கின்ல வந்து பாத்தீங்கன்னா 20 வேரியபிள் ஸ்பீட்ல இருக்கு. அந்த ப்ளூ ஸ்டார்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூஃபிங் காயிலோட வரும். ஸோ இது எல்லாமே நான் ஏசி எல்லாமே இருக்கு. ஓஜி இருக்கு, அந்த மிட்சுபிஷி ஹையர், அந்த டிசிஎல் இப்போ புதுசாக கொடுக்குற பிராண்ட்ல வந்து டிசிஎல் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு லைவ்ல ஹையர் ஓடிட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாம நீங்க வாங்குற ஏசிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன் டைம் டெலிவரி. நீங்க வாங்குற ஏசி அந்த நிமிஷமே டெலிவரி கொடுக்குறோம். ஸோ ஒரு 100 ஏசி 35,980 வருஷம் எடுங்க. ஓகேங்களா? 10,000 மதிப்புள்ள சோஃபா ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 34,990 ஏசி எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு 10,000 மதிப்புள்ள சோஃபா இம்மீடியட்டா கொடுத்துருவோம். நீங்க வாங்கும் போதே அந்த வண்டியில் எடுத்துட்டு போயிடலாம். ரெடி ஸ்டாக் நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் தான். ஸ்பாட் டெலிவரி கொடுத்துருவோம். பிளஸ் இன்னொரு விஷயம், நீங்க இஎம்ஐ எடுத்தா கூடமே ஆன் டே டெலிவரி. நம்ம மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் போது இஎம்ஐ போட்டீங்கன்னா மினிமம் 2 to 3 days ஆகும். அப்புறம் இன்ஸ்டலேஷன் வர்றதுக்கு ஒரு 3 days ஆகும். ஓகேங்களா? நம்மளை பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் டெலிவரி, அந்த டெலிவரியும் ஃபாஸ்டா கொடுத்துட்டு இன்ஸ்டலேஷன் ஃபாஸ்டா முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ அந்த ஃபாஸ்ட் இன்ஸ்டலேஷன் இப்போ அந்த நிமிஷமே நீங்க இன்னைக்கு கொடுக்கீங்க, காலைல கொடுக்குறீங்க அப்படின்னா சேம் டே இன்ஸ்டலேஷன் நல்லா பண்ண முடியும். ஸோ டிவியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்மார்ட் டிவியை பார்த்தீங்கன்னா 8,990 ஸ்மார்ட் டிவி பிராண்டடா கொடுத்துருக்கோம். டோர் ஸ்டெப் சர்வீஸ் கம்ப்ளீட் வாரண்டியோட வந்துடும். இது இல்லாம வால் மவுண்ட் அண்ட் இன்ஸ்டலேஷன் ரெண்டுமே ஃப்ரீயா வந்துடும். ஒரு 43 inches டிவி எடுத்தீங்கன்னா 15,990 கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பெஸ்ட் ரேட்டா கொடுத்துருக்கோம். ஒரு 55 எனக்கு வேணும் அப்படின்னா 31,990 55 inches டிவி கொடுத்துருக்கோம். எல்லாமே லைவ் டிஸ்பிளேலயே இருக்கும். நீங்க எந்த மாடல் வேணுமோ சூஸ் பண்ணலாம். இதுக்குள்ள இல்லாம ஒரு 43 inches வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து சவுண்ட் பார் ஊஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 55 inches வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு சவுண்ட் பார் ஊஃபர் டிசிஎல் பிராண்ட்ல கொடுத்துருக்கோம். இது ஒரு 65 inches வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுக்குறோம். சோனி சாம்சங் எல்ஜி எடுத்தீங்க அப்படின்னா. ஸோ ஒரு 75 inches எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஒரு வாஷிங் மிஷின் ரெண்டுமே ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், நல்ல ரிவ்யூ போச்சு. ஸோ ஏசிக்கான விளம்பரம் கொடுக்கும் போது இதையும் சேர்த்து கொடுத்துருவோம் தான். அது இல்லாம உங்களுக்கு ஏர் கூலர் அண்ட் கவர் ஃபேன்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிள் தான். ஸோ இது மாதிரி ஸ்டாக் காட்டுறோம் வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கான ஆஃபர் ரெடியாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியர்ல டவர் ஃபேனு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கம்ப்ளீட் வாரண்டி 1 year. இந்த 3 ஸ்பீட்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த ப்ரீமியர் டோர் ஸ்டெப் சர்வீஸ், கம்பெனி டோர் ஸ்டெப் சர்வீஸ்ல உங்களுக்கு டவர் ஃபேன் இது எல்லாமே பாப்புலர் ஸ்டாக் வந்துருக்கு. ஸ்டாக் தான். வாஷிங் மிஷினை பொறுத்தவரைக்கும் ஐஏபி இருக்கு, அந்த லாய்ட் இருக்கு, இந்த சாம்சங், எல்ஜி, வேர்ல்பூல், அந்த மைடியா, வோல்டாஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்பூல்ல வந்து இன்பில்ட் ஹீட்டர் மாடல் இருக்கு, அந்த வோல்டாஸ் டெஃப்லான் இருக்கு, அந்த லாய்ட்ல இருக்கும், அந்த டெம்பரர் கார்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இருக்கும், அந்த சவுண்ட் பேன் பேக்கேஜ் டெஃப்லான் கிளாஸ்ல இருக்கும். ஸோ இது கூட இல்லாமல் நீங்க வாங்குற வாஷிங் மிஷின் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை ஓடாத துருப்பிடிச்ச வாஷிங் மிஷின் 2,000 எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு கிஃப்ட் ஆம்பர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ரேஞ்சில் 7,990 செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் தான் உங்களுக்கு வேணும். அதுவும் பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா 11,990 ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஃப்ரண்டோட வாங்குற கஸ்டமருக்கு மைக்ரோன் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து வைஃபை வித் டைரக்ட் டிரைவ் மாடல் 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கும். ஸோ இதுல வந்து சாம்சங் இருக்கு, அந்த எல்ஜி இருக்கு, ஷேரி மைடியா இருக்கு, மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்டுமே நம்ம ஃப்ரண்டோட கொடுத்துருக்கு. இது நம்ம விசி கூலர்ஸ் நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ் நம்ம தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மெயினா. ஓகேங்களா? ஓடாத துருப்பிடிச்ச ஏசி எனி கண்டிஷன்ல இருந்தாலுமே சரி 5,000 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. சரிங்களா? எனி கண்டிஷன். அது வந்து காப்பர் மாடலா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். அலுமினியம் மாடல் எடுத்துக்கலாம். அதுக்கான பிரைசிங் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு மாற்றலாம். இது இல்லாம உங்களுக்கு காம்போ ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். காம்போ ஆஃபர்ஸை பொறுத்தவரைக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெட் கிரைண்டர் இருக்கு, அந்த ப்ரீமியம் மிக்சி இருக்கு, எல்லாமே சேர்த்து தனித்தனியாக வாங்கினீங்கன்னா 10,000 ரூபாய் வரும். இப்போ காம்போ ஆஃபர்ல 2,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 7,990 கொடுக்கும். ஸோ இது இல்லாமல் கிரைண்டர், அந்த ஒண்டர்ஷிப் மிக்சி எல்லாமே சேர்த்து 4,990 கொடுக்கும். எல்ஜி ஏசி சொல்லியிருந்தேன் இல்லையா 5 ஸ்டார் ரேட்டிங்ல, அதுன்னு பாத்தீங்கன்னா 14,990 3 சீட் சோஃபா வர கொடுத்துருக்கோம். 215 ராயல் லைவ்லேயே போட்டுருக்கோம். 215 ராயல் ஃப்ரிட்ஜ் வித் ஸ்டாண்ட் வித் ஆனியன் ட்ரைவோட மாடல் 3 ஸ்டார் ரேட்டிங் 215. இது வித் ஸ்டெபிலைசர் ஆஃபரோட கொடுத்துருக்கோம். ஸ்டெபிலைசர் தனியாக வாங்க. இந்த ஃப்ரிட்ஜோட ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மாடல் எங்கே செக் பண்ணால் 18,500 வரும். ஆஃபரில் 15,500 கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லிவரில் புது மாடல் ஃப்ரிட்ஜஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ரெஸ் பண்ணலே போதும், டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கை வச்சு திறக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மாடல் இருக்கு. இதுக்கு அடுத்து வோல்டாஸ்ல இருக்கு, அந்த கார்டேஜ் இருக்கு, மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்டுமே நம்மள்ட்ட அவைலபிள் தான். இது இல்லாமல் டபுள் டோர்ல பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் டபுள் டோர் இருக்கு. லாய்டு இருக்கு, சாம்சங் இருக்கும், காட்ரேஜ் இருக்கும், எல்ஜி இருக்கும், அதுக்கடுத்து ஹையர் இருக்கும், ஹையர் டப்ளாங் கிளாஸ் இருக்கும், பாட்டம் ஒன் ஃப்ரீசர் இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ல சம்பளம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா
மார்க்கெட்ல 5000 கொடுக்குற ஃப்ரிட்ஜை நம்ம ஒரு 10,500 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அது இல்லாம டபுள் டோர் எடுங்க அப்படின்னா மார்க்கெட்ல 24,000 25,000 இருக்கிற ஃப்ரிட்ஜ் 19,990 வரைக்கும் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் இருக்கு, அந்த விஎஸ் இருக்கு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் வாரண்டி 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஃப்ரீயாக கொடுக்குற ஸ்டெபிலைசருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வாங்குற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீலிங் ஃபேன் எடுத்தா கூடமே உங்களுக்கு 1200 இருந்து சீலிங் ஃபேன் இருக்கு, அதுக்கு 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, டோர் ஸ்டெப் சர்வீஸ். அதுக்கடுத்து சீலிங் ஃபேன்ல பிஎல்டிசி ஃபேன் இருக்கு. பிஎல்டிசி ஃபேனு வித் ஸ்டார்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங்ல இப்போ நம்ம கடை எக்ஸ்க்ளூசிவா பேப்பர்ல ஆடு வந்திருக்கு, நம்ம கடை பேரோட வந்திருக்கோம். லூக்கர் ஃபேன் யூஎஸ் பிராண்ட் இது 1990 கொடுத்துட்டு இருக்கோம். 1990 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் பிஎல்டிசி இன்வெர்டர் ஃபேன். உங்களுக்கு கரண்ட் பில் மிச்சப்படுத்துறோமா, ஒரு வருஷத்துக்கே 3000 ரூபாய் மிச்சப்படுத்தணும், தாராளமா இந்த ஃபேன் போலாம். சரிங்களா? யூஸ்வலா இருக்கிற ஃபேனோட ரெகுலர் ஃபேனோட 3 மடங்கு கரண்ட் பில் கம்மியா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பிராண்ட்ல இருக்கு. அந்த ஹெலோனெக்ஸ் இருக்கு, கிராம்ப்டன்ல இருக்கு, அந்த ஆட்டோமேட்டிக்ல இருக்கு, ஹேவல்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் புல்லட் மிக்ஸ் சௌபாகியல இருக்கு. அந்த அயன் பாக்ஸ்ல ஸ்டார்டிங் ரேஞ்சில் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் 350 இருந்து எங்கள்கிட்ட அயன் பாக்ஸ் இருக்கு. 350 ரூபாய்க்கு அயன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். மிக்சி எடுத்தீங்கன்னா 1947 ரூபாய்க்கு 1947க்கு மிக்சியை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. இது எல்லாமே காம்போ ஆஃபர்ஸ் தான். 5 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர், டவா சேர்த்து மொத்தமாகவே 2025 ருபீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாப்பு, ஒரு லஞ்ச் பாக்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் ஃபிளாஸ்க்கு, டார்ச் செட் ஃபுல்லாக காம்போ சேர்த்தீங்களா இது தனித்தனியாக வாங்க போனால் 4500 வரும். ஆஃபரில் 2025 மட்டும் தான் காம்போ. ஆமாம், சரிங்களா? அது நம்ம ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், அந்த 3 லிட்டர் குக்கர், இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் 2025 கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த டவா இது ஃபார் இன்ஃப்ராட் அடுப்பு, மண்மணல் கொடுத்து சமைக்கலாம். ஸோ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டியோட வந்துடும். அதுன்னு பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இது 2025 தான். ஒரு 2 பர்னர் கிளாஸ் டாப்பு, ஒரு டவா, அது அயன் டவா மெயினா. ஓகேங்களா? கேஸ்ட் அயன் டவா, ஃபிளாட் டவா எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரூபா மட்டுமே. இது இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். காம்போல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டேரக்டா நீங்க வரும்போது நிறைய ஆஃபர்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏசியில எந்த அளவு ஸ்டாக் இருக்குங்கிறது குலோகம் வாங்க நான் காட்டுறேன். ஸோ இது வெங்கடேஸ்வர என்டர்பிரைஸோட ஏசியோட வேர்ஹவுஸ் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக் இருக்கு, என்ன பிராண்ட்ல இருக்கும், எல்லா பிராண்டையுமே நம்ம லைவ்ல வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி கிராண்ட் ஹெவி டியூட்டி லாயில் இருக்கு, அந்த மிட்சுபிஷி நான் இன்வெர்டர் ஏசி இருக்கு, இட்டாச்சி நான் இன்வெர்டர் பிளஸ் ஆட்டோ கிளீன் மாடல் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கிளீன் வித் ஆட்டோ டீஃப்ராஸ்ட் மாடல் இருக்கு. ஆட்டோ டீஃப்ராஸ்ட்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் ஐஸ் ஆகி ஆட்டோமேட்டிக் கிளீன் மோட்ல போகும்போது உங்களுக்கு 20 மினிட்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக் கிளீன் ஆயிடும். ஏசி உங்களுக்கு சர்வீஸ் டேரக்டா கஸ்டமர் கூப்பிடணும் அவசியம் இல்லை. நம்மளே நம்ம செல்ஃப் கிளீன் மூலியமா டேரக்டா பண்ணலாம். அது இல்லாம கேரியர்ல போறதுக்கு 1.6 1.5 கிடையாது, 1.6 1.5 ரேட்டுக்கே கொடுக்குறேன். கேரியர் வித் கன்வெர்டபிள் மாடல். ஓகேங்களா? அந்த பாத்தீங்கன்னா 100% ஃபியூல் காப்பர். ஸோ அலுமினியம் மாடல் நம்ம பண்ணவே மாட்டோம். 100% ஃபியூல் காப்பர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாயில நான் இன்வெர்டர் ஏசி இருக்கு. அந்த கேரியர் மைடியா சொல்லியிருந்தோம் இல்லையா, கேரியர் மைடியா அண்ட் கேரியர் ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான். வந்து மைடியா தான் மேனுஃபேக்சரிங், கேரியர் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தா ஹையர் கன்வெர்டபிள் மாடல், இது இன்வெர்டர் மாடல் இது. ஸோ லைஃப் டைம் வாரண்டியோட ஏசி போதும், லைஃப் டைம் ஏசி தான். அதுக்கு மிட்சுபிஷி நான் இன்வெர்டர் ஏசி இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாயில் வந்து நான் இன்வெர்டர் ஏசி, அந்த வேர்ல்பூல் ஏசி, எல்ஜில 5 ஸ்டார் ரேட்டிங், அந்த வோல்டாஸ் கன்வெர்டபிள் மாடல். இருக்கிற ஏசியில எல்லா பிராண்டுமே நம்ம தான். இன்னும் எக்ஸ்க்ளூசிவா சொல்ல போனோம் அப்படின்னா இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் கம்பேர் பண்ணும்போது நான் இன்வெர்டர் ஏசி 15 பிராண்ட் வச்சிருக்கோம். இன்வெர்டர் ஏசி எடுத்தீங்கன்னா 25 பிராண்ட் வச்சிருக்கோம். நீங்க டைரக்டா விசிட் பண்ணும்போது என்னென்ன மாடல், என்னென்ன டைப்ல இருக்கு, வைஃபை மாடல் வேணுமா, உங்களுக்கு ஸ்மார்ட் ஏசி வேணுங்களா, ஒரு கன்வெர்டபிள் மாடல் வேணுங்களா, உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ எல்லாமே நம்ம டெவலப் தான். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா வோல்டாஸ்ல அட்ஜஸ்டபிள் ஏசி நம்ம இருக்கு. 10 வேரியபிள் ஸ்பீட்ல ஒர்க் ஆகும். ரூமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, ஆனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோ மோட்ல போட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். அந்த பார்த்தா இன்வெர்டர் ஏசில வந்து பாத்தீங்கன்னா டிசிஎல் பிராண்ட். டிசிஎல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபெமிலியரான பிராண்ட் இது. ஸோ ஒனிடா கூட ஸ்டாண்டர்டா டிவில வந்த பிராண்ட் இது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தாய்லாந்துல நிறையவே சேல்ஸ் ஆகிற பிராண்ட் இது டிசிஎல் பிராண்டு. இந்த வைபர் 40 PS மேனுஃபேக்சரிங் இவங்க தான். ஸோ இவங்க தான் பர்டிகுலர் ஒரு 10 பிராண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்றாங்க. டிவி, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அவங்களோட பிராண்டே 40 PS மேனுஃபேக்சரிங். பாருங்க இங்கேயே போட்டு பாருங்க 40 PS மேனுஃபேக்சரிங் பிராண்ட் இது. ஓகேங்களா? அதுக்கு பிபிஎல் இருக்கு, பிக்சர் ஸ்பீட் நான் இன்வெர்டர் ஏசில இருக்கு, அந்த ஒனிடால இருக்கு, இந்த லாயில ஹெவி டியூட்டி இன்வெர்டர் மாடல் இருக்கு, அந்த டைக்கின் இருக்கு, ப்ளூ ஸ்டார் இருக்கு, சாம்சங் இருக்கு, அந்த எல்ஜி நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பிராண்டுமே இருக்கு, காட்ரேஜ் இருக்கு. ஸோ பிரீமியம் செக்மெண்ட் எல்லா பிராண்டுமே அவ்வளவுதான். இது ஒன் ஆஃப் த குட் ஆனது. இதுக்கடுத்து ஸ்டாக் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது ஃபுல்லா இன்வெர்டர் ஸ்டாக். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி கிராண்ட் ஹெவி டியூட்டி நான் இன்வெர்டர் லார்ஜஸ்ட் இன்வெர்டர் ஒரு 110 ஏசி உங்களுக்கு 210 அளவு கூலிங் எஃபிஷியன்ட் இருக்கும்.
ஸோ 210 இருக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும், ரேட்டுமே அதுக்கு மாதிரி பட்ஜெட்டுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாங்குற ஏசி எல்லாத்துக்குமே லைஃப் டைம் வாரண்டி. இது நம்ம கடையில மட்டும்தான் பாசிபிள். நீங்க ஆன்லைன் செக் பண்ணக்கூடிய 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி இருக்கு. நம்மள்ட்ட எடுத்தீங்கன்னா 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி. இது கூட இல்லாம லைஃப் டைம் வாரண்டி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது இல்லாம பாத்தீங்கன்னா 1 ஆஃப் தி மாடல்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பாருங்க, ஃபுல்லாவே அந்த ஹையர் இருக்கு, காட்ரேஜ் இருக்கு. இது ஃபுல்லா கேரியர் மைடியா ஸ்டாக். அந்த எல்ஜி, சாம்சங், வேர்ல்பூல், இந்த மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்ட் ஏசிஸுமே நம்மள்ட்ட ஃபுல்லா சைட் பாத்தீங்கன்னா மல்டி செக்மெண்ட் இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேரியர் 1 சொன்னோம் இல்லையா, இது ஃபுல்லா டிசிஎல் கேரியர் 1 ஹெவி டியூட்டில இந்த மாடல்ஸ். அந்த இட்டாச்சில நான் இன்வெர்டர் மாடல், ஆட்டோ கிளீன் மாடல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்ஸ் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏசியோட ஸ்டாக் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னைக்குள்ள இருக்கிற கஸ்டமர்ஸ் வாங்குற ஏசி அந்த நிமிஷமே டெலிவரி கொடுக்குறோம். இன்னைக்கு வாங்கினீங்கன்னா இன்னைக்கே இன்ஸ்டலேஷன் முடிச்சு கொடுக்குறோம். ஃபாஸ்ட் இப்பயே வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டை பழைய ரேட்டையும் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு 110 ஏசி எடுத்தீங்க அப்படின்னா 26,990 110 ஏசி. அதோட ஒரு 3000 எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா 110 ஏசி எடுத்துக்கலாம். சரிங்களா? 110 ஏசி ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 29,990 கொடுத்துட்டு இருக்கோம். அது கூட இல்லாம 10 வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஒனிடா வேணா ஒனிடா எடுத்துக்கலாம், எல்ஜி எடுத்துக்கலாம், டைக்கின் எடுத்துக்கலாம். மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்டுமே நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் தான். நீங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏசியை கொடுத்துட்டு ரேட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் 2 நாள் ஆகும், இன்னும் 4 நாள் ஆகும், இஎம்ஐ போட்டுருங்க இன்னும் 2 நாள் ஆகும், ஸோ டெலிவரி ஆகுது 2 நாள் ஆகும். அந்த மாதிரி இதே கிடையாது. வாங்குற ஏசி அந்த நிமிஷமே டெலிவரி. நீங்க வீட்டுக்கு போறதுல ஏசி வீட்டுக்குள்ள இருக்கணும். ஸோ அதனால ஃபாஸ்ட் டெலிவரி கொடுத்துருக்கோம். அந்த ஃபாஸ்ட் இன்சுலேஷன், எக்ஸ்பிரஸ் இன்சுலேஷன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? எந்த அளவு ஃபாஸ்ட் இன்சுலேஷன் இருக்குமோ அதை முடிச்சு கொடுக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மெயினான விஷயம் தான். நீங்க வாங்கி 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, திரும்ப ஒரு 10,000 செலவு பண்ணணுமா, 5,000 செலவு பண்ணணுமா, ஓடா துருப்பிடிச்சு ஏசி வந்து கொடுங்க. 5,000 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேன். மேக்சிமம் அது வந்து 210 இருக்கா, 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ 110 ஏசி எது வேணாலும் சரி, நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் துரு பிடிச்சி தொங்கினாலும் சரி, உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தா போதும். இன்டர் அவுட்டர் பைப் இருக்கா, 5,000 எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இது இல்லாம உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு. சென்னைக்குள்ள இருக்கிற கஸ்டமர் 0% கவர்மெண்ட் ₹1 கூட கட்டாம இஎம்ஐலயே நம்ம ஏசி எடுத்துக்கலாம். ஒரு ஏசியை பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் 5,000 ரூபாய் வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஏசி கொடுத்துருக்கோம். ரேட் கம்மியான ரேட்ல. ஸோ எனக்கு பொறுத்தவரை கஸ்டமர் தான் முக்கியம். ஆல்ரெடி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் சேல்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ரேட் பழைய ரேட்ல ஆஃபர் பண்ணதுல இந்த மந்த் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்ல ஸ்டில் 50 நம்பர் சேல் ஆயிருக்கு வித்தின் 1 வீக் குள்ள. ஸோ நம்மளை பொறுத்தவரை ஃபாஸ்ட் மூவிங் தான். ரேட் கம்மியா இருக்கும் போது எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இஎம்ஐல எடுத்தா கொண்டுமே இந்த மந்த் இல்ல, எடுத்தா கொண்டுமே ஏப்ரல் மாசம் தான் இஎம்ஐ வரப்போகுது. மார்ச் மாசம் இஎம்ஐ வரப்போறது கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணுங்க. ஏசி 5,000 ரூபாய் டிஃபரன்சியேஷன் வந்து அதிகமாகி வாங்குறதோட, அதே மாதிரி ஏசி இந்த சம்மர்ல வாங்கிட்டு எப்ப இன்சுலேஷன் வரும் வெயிட் பண்றதோட இப்பயே வாங்க. இந்த நிமிஷமே டெலிவரி தரேன். ஃபாஸ்ட் இன்சுலேஷன் முடிச்சேன். ரேட்டு கம்மியான ரேட்ல பண்ணிடுறேன். இது கூட இல்லாம கல்யாண சீர்வரிசையும் நம்மள்ட்ட அவைலபிள் தான். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண சீர்வரிசைன்னு ஸ்டார்டிங் ரேஞ்சு பாத்தீங்கன்னா 39,990 ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு 2,40,000 காம்போவை 1,80,000 கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அந்த டிவி, மிக்சி, கிரைண்டர், அயன் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 35,000 கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க வரும்போது நிறைய உங்களுக்கு கேட்லாக் எல்லாமே கொடுத்துருவாங்க. எங்கள்கிட்ட ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னா, சக்சஸ்ஃபுல் மாடல் மட்டும்தான் வச்சிருக்கோம். 100% காப்பர் கால் மட்டும்தான் பண்ணுவோம், அலுமினியம் பண்ண மாட்டோம். சரிங்களா? இன்னொன்று ஃபாஸ்ட் டெலிவரி. எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற சர்வீஸ் சப்போர்ட் தான். நீங்கள் ஒன்ஸ் வாங்குற ப்ராடக்ட் அதோட முடிஞ்சு போச்சா கிடையாது. ஃபியூச்சர் சர்வீஸ் சப்போர்ட் உண்டு. கால் புக் பண்ணீங்களா கஸ்டமர் கேர்ல, இன்கேஸ் டிலே ஆகுது டேரெக்டாக எங்களுக்கு கூப்பிடுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வாங்குற ஏசிசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டேரெக்டாக கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால, ஸோ இன்கேஸ் இஷ்யூ அப்படின்னா அவங்களை வீக்லி ஒன்ஸ் உங்களோட கொரியர்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. எங்க கூட அவங்க செல்ஃப் நிறைய ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ 22 பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் எங்க கூட வந்து அப்டேட் இருந்தே ஆகணும். அவங்க எங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு, ஸோ இந்த கடையில் எந்த ஒரு குறையும் கிடையாது, கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் நாங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் நல்லா கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்கள் கொடுக்குற சேல்ஸ் எங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ் சப்போர்ட் தான் எங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ ஹோல்சேல் ரேட்டில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இது நீங்கள் கஸ்டமர்ல சென்னையில் 40 கடைக்கு நான் சப்ளையும் கொடுக்குறோம். இது கூட இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி போயிட்டு இருக்கு. மினிமம் சார்ஜஸ்ல டெலிவரி போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்னியாகுமரிக்கு ஒரு ஏசி ஏற்றுறோம் அப்படின்னா, ஒரு வோல்டாஸ் ஏசி எடுத்துக்கலாம். நீங்க மார்க்கெட்ல இங்க செக் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா 38,000 30 ரேஞ்ச் அது போயிட்டே இருக்கு. 38,000 36,500 அந்த ரேஞ்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க என்ன பண்றோம் இப்போ ஆஃபர்ல 35,990 கொடுத்து இது கூட ஸ்டெபிலைசர் அண்ட் ஸ்டாண்டு 3,000 ஒருத்தர் நாங்கள் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். சரிங்களா? இல்ல சார் அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே 110 எனக்கு போதும் அப்படின்னா
29,900 ஏசி ரெடியா இருக்கு. இமீடியட்டா புக் பண்ணுங்க. ஏகேஆர் பார்சல் சர்வீஸ் இருக்கு, நிறைய பார்சல் சர்வீஸ் இருக்கு. மினிமம் 500 rupees தான் டெலிவரி சார்ஜ் ஆக போகுது. நீங்க அங்க எடுக்கிறத எடுத்தீங்கன்னா ஒரு 5000 ஏசிக்கு மிச்சமாகும். பிளஸ் ஒரு 500 டிரான்ஸ்போர்டேஷன் போனா கூடமே 4500 ஏசிக்கு மிச்சமாகும். சென்னைக்குள்ள இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு 0% டெர்மோபிள் இஎம்ஐ ஃபெசிலிட்டி மறந்துடாம விசிட் பண்ணுங்க. நிறைய மாடல்ஸ் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இமீடியட் டெலிவரி கொடுத்துருவோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லா ஐட்டம்ஸும் நம்ம அவைலபிள் தான். ஒரு கல்யாண சீர்வரிசைக்கு என்ன தேவை இருக்கோ, புதுமனை புகுவிடா உங்களுக்கு புது வீடுக்கு போனாலுமே என்ன ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா எந்த கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து புல்லட் லாக் பீரோஸ் இருக்கும். புல்லட் லாக் பீரோஸ் நிறைய கலர் கஸ்டமைஸ் என்ன கலர் வேணாலும் கொடுக்க முடியும். இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்க, இந்த ஃபுல் ஹெவி குவாலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன்ல டீக் வுட்ல சோஃபா செட் இருக்கும். ஃபுல் குஷன்ஸ் எல்லாமே சேர்த்தே ஆஃபர்ல ஜஸ்ட் 14,990 ஃபுல் காம்போவோட கொடுத்துட்டு இருக்கோம். 6 குஷனோட சேர்த்து. அது இல்லாமல் வந்து காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வேற யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ டிசைன் காட்டு இருப்பாங்க. ரெடி ஸ்டாக் இது எல்லாமே. நீங்க வந்தீங்கன்னா இமீடியட் டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஃபுல்லாக ரெடி ஸ்டாக்ஸ்ல இருப்பாங்க. இதெல்லாம் ரெகுலர் மூவ்மெண்ட் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு காட்டு பில்லு பெட்ஷீட் ஃபுல் செட்டே அது பார்த்தீங்கன்னா 19,990 இப்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதில் ஹெட் பாக்ஸ் ஸ்டோரேஜ் மாடல்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கூட இருந்தால் இது எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பீரோஸ் இருக்கும். பீரோலாம் ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,490 இருந்து பீரோஸ் இருக்கு. 6 பீரோவே கொடுத்துட்டு இருக்கோம். அந்த புல்லட் ஆக் பீரோஸ் இருக்கும். அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஸ்டிக்கர் பீரோஸ் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பீரோஸ் தான். இது ஃபுல்லா ஸ்டாக் தான். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் கார்ட் கூட இருக்கும். அந்த நாடட் கேட் இந்த மாதிரி இருந்தாலும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா பாப்பி இருக்கு, அந்த ரிப்போஸ் இருக்கு, அந்த மல்டி சிங் எல்லா பிராண்டும் தான். எந்த குவாலிட்டி இருக்கும், ஹெவி குவாலிட்டி ஃபுல் மேட்ரஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு 18,000 அந்த ரேஞ்ச் வரும். நம்ம 50% ஆஃபர்ல கொடுத்துருக்கோம். டேரக்டா ரொம்ப நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஏசிக்கு சோஃபா ஆஃபர்னு சொன்னா இல்லையா, இதெல்லாம் ரெடியா ஸ்டாக் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏசிக்கு ஆஃபர் கொடுத்ததுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவு ஸ்டாக்ஸ் ரெட்டி ஸ்டாக் இருக்கு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் தான். ஸோ இது இல்லாம இந்த 5 ஸ்டார் அதாவது ஸோ ஒரு 3 சீட்டர் சோஃபா அந்த 2 சீட்டர் சோஃபா காம்போ ஆஃபர்ல இல்ல 12,990 கொடுத்துருக்கு. மார்க்கெட்ல எங்க செக் பண்ணலாம் 18,000 வரும். 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 12,990 ஃபுல் செட்டே கொடுத்துருக்கோம். சோஃபா செட்ல நீங்க என்ன மாடல் என்ன கலர் வேணா சூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு மாடல் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 மேல இருக்கும். காம்போ ஆஃபர்ல இந்த மாதிரி பட்ஜெட்ல நீங்க எடுத்துக்கலாம். இது இல்லாம பூஜை ஸ்டாண்ட் இருக்கும். அந்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜஸ் மல்டி செக்மெண்ட் இது இருக்கு. இந்த இமிடியட் டெலிவரி ஃபாஸ்ட் டெலிவரி இஎம்ஐ கொடுத்தாலுமே ஸ்பாட்லேயே கொடுத்த ஒரே கடை நம்ம இண்டஸ்ட்ரியல் பேச மட்டும் தான் சென்னையிலேயே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் ஸ்டாக்ஸ் இருப்பாங்க. இது ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் தான். நீங்க வந்தீங்கன்னா இமிடியட் டெலிவரி எடுத்துட்டு போகலாம் தாராளமா. ஓகேங்களா? ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக கொடுத்துறோம், பட்ஜெட்ல கொடுத்துறோம், அந்த ஸ்பாட் டெலிவரி கொடுத்துறோம். 0% கவர்மெண்ட் சென்னைக்குள்ள கஸ்டமர் டேட்டா வந்து விசிட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த சாட்டிஸ்ஃபைட் இன்னொரு கஸ்டமர் ரெஃபர் பண்றாங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறதுக்கான சர்வீஸ் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட வாங்க. 100% உங்களுக்கு ஒர்த்தபிள் ரேட்டோட கிடைக்கும், தரமாகவும் கிடைக்கும், ரேட் கம்மியாகவும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.